இது எங்களுக்கான களமா இருக்கு. யாருமே கண்ணு கெட்டின வரைக்கும் எங்களுக்கு எதிரியே தெரியல. இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கான களமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவு பேர் பணம் காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம். மக்கள் இப்ப உணர்ந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நர்ஸ்ல இருந்து, டீச்சர்ஸ்ல இருந்து, பேங்க் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து, கிளீன் பண்றவங்கல இருந்து, சரிங்களா, தூய்மை பணியாளர்கள்ல இருந்து எல்லாருமே தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நடந்த ஆட்சி முறை இருக்கு. அரசியலை ஒரு பிஸ்னஸா பார்க்குறாங்க. அரசியலை சேவையா இவங்க பார்க்க கிடையாது. பணத்தை போடுறாங்க, 1000 500 பணம் கொடுக்காங்க, 2000 பணம் கொடுக்குறாங்க. ஒரு 20 கோடி 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணா 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 5 வருஷம் பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. மக்களை யாரும் திரும்பி பார்க்கறது இல்லை. மக்களோட அடிப்படை வசதிகள் சரிபார்க்கப்படுவதில்லை. அதே ஆஸ்பத்திரி அப்படியே பாழடைஞ்சு போயிருக்கு. அதே கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படியே பாழடைஞ்சு இடிஞ்சு போயிருக்கு இல்லைங்களா? அவங்க ஜெயிச்சு வந்தவங்க ஒரு நாளாவது அந்த தொகுதியில அவங்க குழந்தைங்களும் அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிருவாங்களா? அந்த ஆஸ்பத்திரியில அவங்களுக்கான அப்பா அம்மாவையோ அவங்களோட ரிலேஷன்ஸோ அவங்களோ போய் பார்த்துருவாங்களா? அப்ப இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணினாங்க? கவர்மெண்டோட வேலை என்ன? நம்ம வரி பணத்தை எதுக்கு கலெக்ஷன் பண்றாங்க? நம்ம கிட்ட இருந்து வரி பணம் போகுது. இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல சேவை, மருத்துவம், கல்வி, குடித்தண்ணி, இது எல்லாம் இலவசமா கொடுக்கணுன்றது ஒரு அடிப்படை சத்தியம். இந்த மண்ணுக்கான ஒரு தேவை. இதை வந்து குவாலிட்டியா கொடுக்கணும். நீங்க அதை கொடுக்காம நான் காரு கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன், கிரைண்டர் கொடுப்பேன், டிவி கொடுப்பேன்னு இந்த மக்களை இது வரைக்கும் நீங்க ஏமாத்திட்டீங்க. ஆனா இதுக்கு மேல் இந்த மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. இந்த மக்களோட தேவை வந்து என்னன்றதுல தெளிவாயிட்டாங்க. படிப்பு கொடுத்து வேலையை கொடுத்து அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணனாலே இந்த மக்கள் உறுதியா அவங்களுக்கு தேவையானதை கௌரவமா போய் அவங்களே வாங்கிக்க போறாங்க. யார்கிட்டையும் கை நீட்டி நிக்க போறதில்ல. நல்ல சம்பாதனையில, நல்ல ஒரு நீர் வளத்தோட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு, நல்ல ஒரு வேலைகள்ல இருந்துக்கிட்டு, நல்லபடியா இங்க உள்ள மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சி உறுதியா பண்ணி கொடுக்குவாங்க. மற்ற தேவையில்லாத நம்ப முடியாத 6 சிலிண்டரு இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். இவ்வளோ வரி பணம் வருது, அவ்வளோ ஒயின் ஷாப்பை வச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? ஸ்கூல்ல இருக்கா? இல்லை வேற எங்கேயா வெளியில ஒர்க் பண்ற இடத்துல இருக்கா? ரோட்ல இருக்கா? வீட்டில் இருக்கா? எங்க இருக்கு? யாருக்கும் எந்த பாதுகாப்பு இல்லை. காரணம், ட்ரக்ஸ் அடிக்ட் ஆயிட்டாங்க, ஒயின் ஷாப்புக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ஒரு தெருவில் 5 கடை இருக்குது, 10 கடை இருக்குது. ஒரு ஊருக்குள்ள மெயின்ல இருக்கு, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு, கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துட்டு இந்த மக்களை வாழ வைக்கிறதுக்கு பண்றதா, இல்ல இந்த மண்ணை அடியோட அழிக்கிறதுக்கு பண்றதா? இதெல்லாம் மக்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.